ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். விசேஷமாய் கடந்த 3 மாத காலமாய் தேவன் நம்மை அருமையாய் நடத்தினார். இந்த 4வது மாதத்தினுடைய முதல் நாளில் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளினுடைய வாக்குத்தத்த ஆராதனைகளை கடந்து போக போகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, விசேஷமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான முதல் நாளிலே 4வது மாதத்தில் நம்முடைய சமூகத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என் தேவன், இது எங்கள் வாழ்க்கையிலே செய்து வந்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி. கடந்த 3 மாத காலமாக எங்களை நடத்தினீங்க. இந்த 4வது மாதத்திலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே இயேசப்பா காரியங்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க தேற்றி வழி நடத்துகிறதை நாங்கள் உணர உதவி செய்யுங்க. ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. பெரிய காரியங்கள் நடப்பித்துக் கொடுப்பீராக. உம்முடைய வாக்கு தத்த வசனத்தின் மூலமாய் எங்களை தேற்றுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் தோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் தோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு
போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமாண்டவரே, எனக்காக ஜீவன் விட்டவரே சாமி, என்னோட இருக்க நீர் எழுந்தவரே, உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி, நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் உங்களோட உயிரை கொடுத்தீங்க சாமி. எங்களுடைய பாவத்தை ஆண்டவரே உங்கள் மேலே நீங்கள் சுமந்தீங்க சாமி. அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திச்சிங்க சாமி. ஆண்டவரே சாமி, அதற்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு நாள் உங்களை பார்க்க போகிறோம் ஆண்டவரே இயேசு சாமி. அந்த ஒரு ஹோப்புக்காய் ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே சாமி, நாங்கள் உங்களை பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் சாமி, ஆண்டவரே நாங்கள் பாவம் இல்லாத போல ஆண்டவரே நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்க போவதற்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் பலியானதுனால தான் சாமி ஆண்டவரே நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்க முடியும் சாமி. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக பலியானீரே, அதற்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் சாமி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தர் உள்ளத்திலையும் நீங்கள் பேசுங்க சாமி. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்க ஒருத்தருக்காகவும் நீங்கள் உங்களோட உயிரை கொடுத்தீங்க சாமி. ஆண்டவரே சாமி, நாங்கள் எங்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்காதபடிக்கு ஆண்டவரே சாமி நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக மரிச்சிங்க சாமி. ஆண்டவரே சாமி, நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து கொடுக்கறதுக்காக ஆண்டவரே நீங்கள் உங்களோட உயிரை கொடுத்தீங்க சாமி. ஆண்டவரே சாமி, இந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே அனுபவிக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி, நீர் ஆண்டவரே அவங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் மரிச்ச நீங்கள் அந்த பட்ட கஷ்டம் ஆண்டவரே சாமி, அது எங்கள் லைஃப்பில் ஆண்டவரே அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஆயிராதபடி ஆண்டவரே சாமி. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே சாமி உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சாமி உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே அவங்க லைஃப்பில் உணரும்படி நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் ஒருத்தருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. சாமி, நாங்கள் உங்களுடைய எங்களுக்காக நீங்கள் மரிச்ச அந்த நாளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோட இன்னும் நெருங்கி வாங்க சாமி. ஆண்டவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திலிருந்து ஆண்டவரே சாமி நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. மீதியுள்ள ஆராதனை ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சாமி. எங்களோட பேசுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்போது செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Job, chapter 19, verse 25 to 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நம்ம பேசுகிறோம், இல்லை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், இல்லை ஊழியர்கள் மூலமாக நம்முடைய சபையில் சொல்லப்பட்ட வசனமாக இருக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஈஸியாக சொல்ல முடிஞ்ச ஒரு வார்த்தையாக இருக்குமா என்றால் அது அநேக கேள்விக்குறிகள், மில்லியன் கேள்விகள் என்று சொல்லலாம். ஏன்னால் இந்த செய்திக்கு நான் இப்படியாக ஒரு தலைப்பு வைத்திருக்கேன், ஹோப் இன் எ டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். நம்மளுடைய இருண்ட காலத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வசனமாய், இல்லை இருண்ட காலத்தின் நம்பிக்கை என்ற தலைப்பில் நம்ம செய்தியை கேட்க போகிறோம். யோபினுடைய சரித்திரத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கீங்க. யோபினுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்திருக்கீங்க. யோபு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஏன்னால் நீங்கள் விசுவாசிகள், தேவனை பற்றி அறிந்தவர்கள், ஊழியர்கள், அநேக தடவை யோபை பற்றி அறிந்திருக்கிறோம். யோபு தேவனுக்கு பயந்தவன் என்பதனால ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தியா என்று சொல்லி சாத்தானிடம் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோபினுடைய நற்சாட்சி பெற்ற அவனுடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்களின் காலங்களிலே தள்ளப்பட்டான். தன்னுடைய குடும்பத்தில் இழப்புகளை ஏற்படுகிறது. தன்னுடைய ஆஸ்தியில எல்லா விதமான காரியத்தை இழக்கிறான். சரீர பிரகாரமான பலவீனங்கள். இப்படிப்பட்ட ஒரு இருண்ட நேரத்தில்
அவன் சொன்ன வசனம் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனமாய் காணப்படுகிறார். சொன்ன ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். So he knows that my redeemer lives. ஏன்னா அறிந்திருக்கிறேன், ஏன்னா பர்சனலா அந்த ரிலேஷன்ஷிப் உடையவராக காணப்பட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கடந்து வந்திருப்போம். ஒருவேளை இந்த 2026 ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையில கடந்த 3 மாதங்கள் கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நம்மளுடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை சோர்ந்து போனவளாய் காணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று நினைத்து ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேள்விகள் கேட்டிருக்கலாம். யோபு அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கவில்லை. ஆனால் யோபினுடைய இதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய எல்லா சூழ்நிலும் அவனுக்கு விரோதமாயோ இல்லை அவனை துக்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசும்போது கூட அவனுக்குள் இருந்த அந்த விசுவாசம் அசைக்கப்படாமல் இருந்தது. அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரெடுக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்றான், என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவனுடைய தொலைதூர பார்வை, தேவனை நான் எப்படியும் பார்ப்பேன். என்னுடைய தோல் மேலே, என்னுடைய சரீரத்தின் மேல் இருக்கிற தோள்கள், சரீரத்தின் மேல் இருக்கிற காரியங்கள் அழுகி போகலாம், ஆனால் என்னுடைய மாம்சத்தில் நான் அவரை நிச்சயமாய் பார்ப்பேன் என்று சொல்லி நம்பிக்கைக்குரியவனாக இருக்காங்க. அது மாத்திரமல்ல, அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் உடையவராய் இருந்ததுனால அவர் தைரியமாய் சொல்ல முடிகிறது, நான் என் தேவனை பார்ப்பேன். ஏன் என்றால் அவர் உயிர் உள்ளவராக இருக்கார். விசேஷமாய் இந்த 1ஆம் தேதி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பேஷன் வீக் என்று சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் கடந்து சென்று அவர் தன்னுடைய கடைசி மரணம் சம்பிப்பதற்கு கடைசி நாட்களிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு காரியங்களில் நம்ம இந்த உலகம் எங்கும் சபைகளிலே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. பேஷன் வீக் என்று சொல்லி அநேக இடங்களிலே தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். யோபினுடைய வாழ்க்கையில அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவர் தேவனை தைரியமாய் சொல்ல முடியும். நம்முடைய ஆவிக்குரிய குருட்டாட்டம், நான் எப்படியா போட்டிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்குது, நம்முடைய அப்ரேஷன் அடக்குமுறைகள் இருக்கிறது, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. இதன் மத்தியில உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோபினுடைய விசுவாசம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் காணும் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனமாக இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் வெளிப்படுத்தும் போது அவர் பூமியில இறங்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இருளில் நடமாடுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை உடையவளா இல்லாதபடி, அந்த வெளிச்சத்தை அறியாதபடி இருளில் வாசம் பண்ணி கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாய் ஹோப் இன் எ டைம் ஆஃப் டார்க்னஸ், இருளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை மாத்திரமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 27:1 ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. இதுதான் தாவீதினுடைய நம்பிக்கையா இருந்தது, இதுதான் தாவீதினுடைய விசுவாசமா இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கீங்களா? இல்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்று சொல்லி யோபை போல சொல்ல முடியுமா? உங்களுடைய இருள் சூழ்ந்த காலத்தில, இருள் சூழ்ந்த வாழ்க்கையில, நம்பிக்கையற்று இருக்கிற நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்பிக்கைக்குரியவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு சித்தமானா இந்த வசனத்துக்கு கீழாக வருகிற நாட்களில் நம் செய்தியை கேட்க போகிறோம். அவருடைய நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுப்போம்.
கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றாற் போல ஆண்டவரே இயேசப்பா, யோபை போல அநேக நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த காலங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நேரத்தில் எதுவுமே புரிய முடியாதபடி அநேக கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வழியாய் நாங்கள் கடந்து போனது உண்டு. ஆனால் யோபை போல விசுவாசம் உள்ளவளாய் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இயேசப்பா, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசுவாசத்துல தோய்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலே உங்களுக்கு இப்படியாக ஆண்டவரே இயேசப்பா நீங்க கற்றுக் கொடுத்த வசனத்துக்காக நன்றி. இன்னும் இந்த மாதம் முழுவதுமாய் அப்படிப்பட்ட விசுவாச ஓட்டத்தில் ஓட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்க மனதை பக்குவப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.